உள்ளேயே போய் படுத்துக்கோணும். என்னென்னமோ சத்தமெல்லாம் கேக்குது. எதுக்கு வெளியே படுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே போய் படுத்துக்கலாம். என்னடா போன நோண்டிட்டே இருக்கிற அப்பல இருந்து? ஒண்ணும் இல்ல அப்பத்தா, அந்த படிக்கிற வேலையை தான் அப்பத்தா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன். அதான். அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ரொம்ப நேரமா போனவே பார்த்துட்டு இருக்கிற. அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாதா அப்பத்தா? இது ஒரு வேலை செய்யணும், அதுதான் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி என்னடா வேலை செய்யணும்? ஏன் சொன்ன எனக்கு புரியாதா? சும்மா சொல்லு. என்ன அப்பத்தா சொல்ல சொல்றீங்க? சொன்னா உங்களுக்கு புரியுமா? சரி சொல்றேன். இது எங்க காலேஜில் அப்பத்தா ஒரு காம்படிஷன் இருக்குது நாளைக்கு. அதுக்கு தான் அப்பத்தா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது வேற இன்னைக்கே அனுப்பணுமாமா. நாளைக்கு தான் இவ்வளோ நாள் சொல்லாமல் திடீர்னு இப்போ தான் மெசேஜ் அனுப்புனாங்க. சரி அதான் அப்படியே ரெடி பண்ணிட்டு அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நாளைக்கு அங்கேயே போய் பண்ணணும் அப்பத்தா. அதான்டா சொன்னதுன்னு உடனே பண்ணணுமா? ஏன் நாளை பின்ன பண்ண ஆகாதா? இந்த நேரத்தில் உட்காந்து இப்படி நோண்டிட்டு இருக்கிற தூக்கம் முழிச்சு? சொன்னாங்க அப்பத்தா முன்கூட்டியே இது மாதிரி பண்ணுவோன்ட்டு. ஆனால் நாளைக்கே பண்ணுவாங்கன்ட்டு சொல்லவே இல்லை. அவங்க இப்போதான் சட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏன் உனக்கு மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணுமா? இந்த தங்கச்சி பூமாரி இங்கே அவளெல்லாம் பண்ணலையா? அவள் வேற அப்பத்தா, அவள் வேற, நான் வேற அப்பத்தா, நான் வேற. என்னடா சொல்ற? அவள் வேற நீ வேறயா? என்ன உளறிட்டு இருக்கிற? ஏன்டா நீங்க தானே அண்ணன் தங்கச்சி தானே? அப்புறம் எதுக்கு அவள் வேற நீ வேறன்னு சொல்லிட்டு இருக்கிற பைத்தியக்கார மாதிரி? ஐயோ இந்த லூஸ் அப்பத்தா வச்சுட்டு என்னதான் பண்றது? ஐயோ அப்பத்தா நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. அவள் வேற கோர்ஸ் படிக்கிறா, நான் வேற கோர்ஸ் படிக்கிறேன். அவள் வேற டிபார்ட்மெண்ட்டு, நான் வேற டிபார்ட்மெண்ட்டு. சரியா? இது வந்து அவள் படிக்கல, அவள் படிக்கிறது நான் படிக்கல. நான் வேற படிக்கிறேன், அவள் வேற படிக்கிறா. புரிஞ்சுதா? இப்போ சுத்தமாக புரியலடா என்ன சொல்கிறேன்னு. ரெண்டு பேரும் ஒரே காலேஜுக்கு தானே போகிறீங்க? ஐயோ அப்பத்தா, ஆமா அப்பத்தா, ஆமா அப்பத்தா, ஒரே காலேஜுக்கு தான் போகிறோம். ஆனால் அவள் வேற, நான் வேற. சரியா? என்னடா பேராண்டி சொல்கிறா? எனக்கு ஒன்றுமே வழங்கலப்போ. ஐயோ அப்பத்தா எனக்கு தூக்கமாக வருது. வெறுத்து ரூபு கழிச்சு போகிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறேன். டேய் என்னடா இன்னும் இங்கே உட்காந்து ஃபோனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கிற? அப்பளவே தூக்கம் வருதுன்னு சொன்னா போய் படுக்கலையா? போறேன். தூக்கம் வருது, ரொம்ப தூக்கம் வருது. நான் போறேன். போ, என்னாலே முடியல. நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பிடுங்கம்மா. சரியா? ஏன்டா படிக்கணுமா? காலேஜ்ல இருந்து வந்ததுமே படிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு ஃபோன் பார்த்துட்டே இருந்தா அப்புறம் எப்படி படிக்கிறது? இப்போ காலையில் போகிற அவசரத்தில் புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அப்போதான் பஸ் விட்டுட்டு போகும். ஐயோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது. நான் ஒன்றும் இப்போ ஃபோன் பார்க்கல, படிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு படிச்சுட்டு இருக்கிறியா? நான் தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன் அப்பதான் தானே பார்த்துட்டு இருக்கிறா? ஏங்கத்த அவன் என்ன படிச்சுட்டா இருந்தா நான் வரதுக்கு முன்னாடி? எங்க மலரே அவன் புக் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. இந்த ஃபோனை தான் அப்படியே வெச்சக்கடை வாங்காம பார்த்துட்டு என்னத்தையோ போட்டு அமுத்திட்டே இருக்கிறான். நான் கூட அவத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கிறேன். ஏண்டா அப்பதான் இங்கே தான் ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறாங்க கூட தானே. அவங்களே சொல்றாங்க நீ படிக்கலன்னு. நீ எங்கிட்டயே இப்படி போய் பேசிட்டு இருக்கிற? காலேஜில் எல்லாம் என்னென்ன பேசுவ பசங்க கிட்ட? ஐயோ இவங்களுக்கெல்லாம் படிக்கதா இல்லை, டெக்னாலஜியாச்சும் வளர்ந்ததை பற்றி ஏதாவது தெரியுதா? ஒன்றும் இல்லை. ஆமா ஃபோனில் தான்மா படிச்சுட்டு இருக்கிறேன். ஃபோனில் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன். இதில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, தூக்கமாக வருது. அப்போ படுக்கிறேன். எனக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு எழுப்பிடுங்க. சரியா? 4 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பிடுங்க. காலையில் எந்திரிச்சு மிச்சது பண்ணிக்கிறேன். சரிம்மா நான் கிளம்புறேன். அப்பதா குட் நைட். அப்பதா குட் நைட். அதேண்டா பேராண்டி அப்படி ஓடுறா? மெதுவாக போ. அதான் நான் ஏன்டா தூக்கம் வருதுன்னு சொன்னேன். தூங்குறதுக்கு போறக்கு எதுக்கு இப்படி ஓடுறா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவசரமா உச்சா வருது. உச்சா போயிட்டு போய் படுத்துக்கிறேன். பாய்மா, குட் நைட்மா. பாருங்கத்தா என்ன பண்றான்னு. முட்டிட்டு வந்தாதான் எந்திரிச்சு போவான். என்ன உங்க மாமனுக்கு ஏதாவது காப்பி ஏதாவது கேட்டாரு? குடிச்சிட்டியா மலரு? குடிச்சிட்டா, குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறேன்ட்டாரு. ஏங்கத்தா நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி. நான் குடிச்சா எனக்கு தூக்கம் வராது. அது என்ன உங்க மாமனுக்கு இந்த ராத்திரி நேரத்தில் காப்பி குடிச்சிட்டு படுத்தாதான் தூக்கம் வருதுங்கிறாரு. நான் அதுக்கு நேர்மாறாக இருக்கிறேன். எனக்கு காப்பியெல்லாம் குடிச்சா தூக்கமே வராது. இந்த மனுஷன் அன்னாடு படுக்கிறப்ப காப்பி போடு, டீயை போடுன்னு என்ற உசுரை வாங்குறதாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை நீயே செஞ்சிடறேன். நான் கொஞ்சம் அப்பாடான்னு உட்காந்துக்கிறேன். சரி என்ன பண்ணுறதா? அவருக்கு பழக்கமாகி போச்சு. அப்படியே நீங்கள் தானே இப்படி பழக்கி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் இன்னைக்கு வயசு என்ன பண்ணுறது? ஆமாம் பழக்கி வச்சாங்க பழக்கி. அது என்னமோ கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ ஆசைக்கு ஏதோ கேட்குறாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் போட்டு கொடுத்தேன்டி. அந்த மனுஷன் அதையவே பிடிச்சிட்டாண்டி. இன்னைக்கு 40-50 வருஷம் ஆகி போச்சு. இப்போவும் இப்படியே பண்ணால் எப்படிடி சொல்லு? இன்னைக்கு அந்த காப்பி போட்டுட்டு ராத்திரி அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் படுக்க போகிறப்ப தான் சொல்லுவார். அப்படியே எரிச்சலாம் ஒரு எனக்கு. சரி விடுங்கத்த என்ன பண்ணுறது? அவர் அந்த மாதிரி ஆயிட்டாரு. சரி அவங்கெல்லாம் போட்டு கொடுக்குறனால என்ன ஆயிர போகுது? சரி குடிச்சிட்டு அது படுத்துக்கிறாரு. நீங்கள் தூக்கம் வரலையே உங்களுக்கு? தூங்கல அதான் பேரனிங் உட்காந்துட்டு இருந்தானா. சரி அதான் நானும் வந்து உட்காந்துட்டேன். இல்லாட்ட அந்த மனுஷன் ஏதாவது ஒன்று பேசிட்டு வம்பிழுக்கிறதே வேலையாக போச்சு. அவர் தூங்கட்டும், நான் அப்புறம் போய் படுத்துக்கிறேன்.
அதை ஏங்க இப்படி சொல்றீங்க? நாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ரொம்ப அநியாயமா இருக்கிறீங்க. உங்களை பார்த்தது நாங்களே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமா போ, என்னத்த போய் சொல்றது? என்னத்த ஒத்துமை? எல்லாம் சண்டை சச்சரவு எல்லாம் வந்ததா. என்ன இப்ப நம்மளால பேசி சண்டை ஓடுற தெம்பில உடம்புல. அதனால அந்த கேள இடமா பேசி போதும் நானும் முட்டுறது. அதுவே எனக்கே பழகி போச்சு. அட என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களை எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலத்த. ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க ரெண்டு பேரும். பாசமா இருக்கடி, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒவ்வொன்றும் பேசுறப்ப கோவம் தான் வருது. என்ன பண்றது? அப்படியே இருந்தாச்சு. அது கடக்கட்டு விடு. அம்மா என்ன இவன் தூங்கிட்டானா? ஜெகா தூங்கிட்டாரத்த. அவர் அப்படியே தூங்கிட்டாரு. பூமாரியும் தூங்கிட்டா. இந்த வயன் பார்த்தா எந்திரிச்சு போனான். சரிங்க அத்தா, மாமா தூங்கிருப்பாருன்னு நினைக்கிற. போய் படுங்க போங்க. ஏன் உட்காந்துட்டே இருக்கிறீங்க? இடுப்பு வலிக்கு போகுது. ஆமா, ரொம்ப நேரமா உட்காந்துட்டு தான் இருக்கிறேன். சரி அப்படியே கண்ணை கட்டி விடுது. சரி நானும் போய் படுக்கிறேன். நீயும் போய் தூங்கு போ. சரிங்க அத்தா. என்ன காளிமா, உனக்கு இன்னும் வேலை முடியலையா? இன்னும் அதுக்கு இதுக்கு ஆடிட்டே இருக்கிற? ஆடுறாங்க ஆடு. என்னத்த ஆடுறது? இருக்கிற வேலையே செய்ய முடியல. இதுல வேற தனியா வேற ஆடி காமிக்கணும் மாமா இந்த ஆளுக்கு. அடியே, அதுக்கு இதுக்கு என்னமோ போயிட்டு வந்துட்டே இருக்கிறியே, தூங்கலியான்னு கேட்டா இது ஒரு குத்தமாடி. உங்களுக்கு என்ன என்னாச்சுன்னா போய் அப்படியே படுத்துக்குவீங்க. எனக்கு அப்படியா? அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து படுக்கணும். ஏப்பா, இந்த பொண்டாட்டிக்கு கிட்ட எது பேசினாலும் குத்தமாதாப்பா தெரியுது. நல்லது பேசினாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறாளுங்க. நம்ம ஏதாவது சொன்னாலே வாய் திறந்தாலே சண்டைக்கு தான் வர்றாங்க. சரி போ, நீ என்னமோ பண்ணு. வெடி இப்படியே நடந்துட்டே இரு. தூங்க வேண்டாம். சரி, எங்க சின்ன புள்ள போய் தூங்கிட்டானா? உள்ள தூங்கிட்டாளா சிம்ரனு? தூங்கிட்டா. அவன் அப்படியே தூங்கிட்டா. அதில் பிள்ளையும் தூங்கிட்டா. நீங்க என்ன தூங்காம இங்க வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? என்னமோ அதிசயமா என்னை வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் தான் எப்போ படுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும்ல. இன்னைக்கு என்ன புதுசா வந்து கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ சாமி, நான் ஒன்றும் கேட்கலப்பா. நாளையில இருந்து அந்த பையன் எல்லாம் செஞ்சிடறேன்னு சொன்னா அவன் சரியாயிட்டானாமா. அது சொல்றதுதான் வந்தான். சரி, எதுக்கு ரொம்ப செஞ்சுட்டு கிடக்குற? அவன் நாளைக்கு எந்திரிச்சு சுறுசுறுப்பா எல்லாம் பாத்துக்குவானே. சரியா? கால் வலிக்குது கை வலிக்குதுன்னே வந்து படுடின்னு சொல்றதுக்கு வந்தான். அதுக்குள்ள என்னென்ன பேச்சு பேசுற நீ? ஓ அப்படியா? சரியாயிட்டானாமா? அதெல்லாம் அவன் ரெடி ஆயிட்டா. எல்லாம் அவனுக்கெல்லாம் சரியாயி போச்சு. நான் இப்ப அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வந்தான். சரி போ, போய் எதாவது சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டு படுத்து போ. என்னது சாப்பிட்டுட்டு படத்துக்கு போறதா? சாப்பிட்டுட்டு அப்படியே உன்னை படத்துக்கு போக சொன்னேன். செகண்ட் ஷோ போய் பார்த்துட்டு வரியா? அப்படியே சாப்பிட்டுட்டு போய் படுடின்னு. மாமா என்ன மாமா இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்களா? ஐயோ, இவருக்கு மட்டும் படிக்கிறப்ப கூப்பிட்டோம்னா காதையே கேட்காதப்பா சாமி. மாமா மாமோய். சொல்லுமா சீதா. என்ன சொல்றது? என்ன இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்கீங்க? கூப்பிட்டா காதையே கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு. புக் எடுத்தீங்கன்னா உலகத்தையே மறந்துட்டு அப்படியே மூழ்கி போயிடுறீங்க. அப்படி என்னதான் படிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி படிச்ச வரைக்கும் போதும். வந்து படுங்க வாங்க. தூக்கம் வரலையா? ஏன் சீதா, உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நீ போய் படுப்போ, நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். ஐயோ மாமா, சும்மா வாங்க. நாளைக்கு படிங்க. அந்த புக்கு எங்கேயும் மோடாது, இங்கே தான் இருக்கும். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. புக்கை கொண்டாங்க இப்படி. அது ஏன் இப்படி பொசுக்குன்னு புடுங்கிட்ட? அதை ஏன் மாமா ஜாமத்தில் கூட உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க? சரி வாங்க தூங்குங்க. காலையில் வர நேரத்தில் தோட்டத்துக்கு கிளம்பிடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கூட தூங்க வேண்டாமா? இப்போ படுங்க வாங்க. படுக்கிற அது என்னமோ தெரியல, படிக்க ஆரம்பிச்சா அப்படியே தூக்கம் போயிடுது எனக்கு. நீ வேணா போய் படுப்போ. பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்களா? அதெல்லாம் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க மாமா. சரி சீதா, நீயும் போய் படுப்போம். நான் இங்க வெளியே கத்து கை கட்டையில இப்படி படுத்துக்கிறேன். வெளியே வா. இல்ல வேண்டாம் நீங்க உள்ளே வந்து படுங்க வாங்க. என்னடி உள்ள வந்து படுக்க சொல்ற பிள்ளைங்களை வச்சுட்டு? மாமனுக்கு காசுதான், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சும்மா வந்து படுங்க. இருக்குது வேற உங்களுக்கு நினைப்பு எங்க போகுதுன்னு. இல்ல, சும்மா வந்து உள்ள படுங்கறியே, அதுக்குதான் கேட்டேன். எல்லாம் ஒரு காரணமாதான். எனது காரணம் இருக்குதா? ஐயோ ஆமா மாமா, இது ஜாமத்துல ஏதோ சத்தமெல்லாம் கேக்குதாமா. சின்ன உள்ள என்னெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இந்நேரத்துக்கு வந்து நீங்க வேற வெளியே உட்காந்துட்டு இங்க படுத்துக்கிறேன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? அதுக்கு உள்ள வந்து படுங்கிறேன். ஆடா, இவ்வளவுதானா? நான் கூட ஏதோ ஆசையா கூப்பிடுறியாக்குன்னு நினைச்சேன். அந்த பிள்ளைங்க ஏதோ மரமாடுறது மட்டையாடுறது வார்த்தை ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதுவே ஏதோ சத்தம் கேட்கும். அது எல்லாம் பெருசா எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறியா சீதா? அது என்னமே இருந்து போகுது மாமா. எது தெரிஞ்சிட்டு சும்மா வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். நடங்க நீங்க உள்ள போய் இருந்தாங்க புக்கு உள்ள தரேன். அங்க உட்காந்து வெடி படிங்க. நான் போய் தூங்குறேன். கதவை சாத்திட்டு. கதவை வேற எல்லாம் திறந்து போட்டு வச்சிருக்குது. பிள்ளைங்க வேற ரெண்டு உள்ள படுத்துட்டு இருக்குதுல்ல. பேசாம வந்து உள்ளேயே இருங்க வாங்க. அத்தா, என்னத்தா நிலாவை கூட்டிட்டு இங்க வர சொன்னீங்க நம்ம வீட்டுக்கு? எதுக்கத்தா? ஆமாமா, ராமாயி இங்கதான் இருக்கிறா. சரி அவதான் உனக்கு போன் பண்ணாலாமா? ஏன் நிலா நீ எடுக்கவே இல்லையாமா? சரி அதனாலதான் நான் சின்ன பிள்ளை கூப்பிட்டு உனக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன அத்தா சொல்றீங்க? எங்க அத்தை இங்கே இருக்கிறாங்க. இங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஆமா அத்தானே. ஏங்கத்தா அந்த ஆத்தா எதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க? ஏண்டி அவங்க என்ன இங்க வரக்கூடாதா? ஐயோ அதுக்கு இல்ல அத்தா, திடீர்னு சொன்னீங்களா, அதான் கேட்டா எதுக்கு வந்திருக்கிறாங்க என்னன்ட்டு. திடீர்னால வரல. நான் சாயங்காலமா ராமாயி கிட்ட சொல்லிட்டா. அவன் மட்டும் இல்ல, சுப்புந்தா வந்திருக்கிறான். ரெண்டு பேரும் ரூம்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். நான் அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்க வந்திருக்கிறீங்கன்னு கதவு திறக்கறதுக்கு வந்தேன்.
சரி சரி போங்கடி, கை கால் ஏதாவது கழுவணும், கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க வாங்க. இது என்னது அதிசயமா இருக்குது? எதுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க? என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதோ விருந்து வைக்கிறீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம்? ஆமா விருந்து வைக்கிறாங்க விருந்து. அது ராத்திரி ஏன்னா ஏதாவது சத்தம் கேட்குதே, நீ வேற நல்லா தூங்கிடுற, எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிற. சரி அதான் சுப்புவை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். பார்த்தா ராமாயும் அவளுக்கு எங்க வீட்லயும் இப்படிதான் நடக்குது அப்படி இப்படின்னு சொன்னான். சரி பேசாம இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுக்கா இருக்கலாம்னு சொன்னேன். சரி அதனால இங்கே வந்துட்டாங்க. சரிடி, அடியே ராமாய் மருமகளே, அவளை கூட்டிட்டு வா. அவ இங்கே நின்று வினாடம் பேசிட்டு இருப்பா. சரி அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க, போய் என்ன வேணும் எது வேணும்னு கேட்டுட்டு போட்டு கொடுக்குறேன். நீங்களும் வந்து சாப்பிடுங்க வாங்க. சரிங்க அக்கா. இதே சின்ன பிள்ளை அதிசயமா இருக்குது. ஏன் ஆமாடி, இந்த கிழவிங்களும் ஒன்று சேர்ந்துருச்சுங்களா இருக்குதுடி. பேசாம நாமளும் என்ன பண்றது தெரியாம இருந்தோம். சரி விடு, நீ எங்க வீட்டில் இருக்கிறது எனக்கும் ரொம்ப நல்லதுதான். ஆமா உன் புள்ள எங்கடி? உங்க அத்தை ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டாங்களா? அவளை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? என்ற பையன் எங்க அண்ணன் வீட்டிலேயே இருக்கிறான். நான் வேணா போய் என் பையனை தூக்கிட்டு வந்துட்டுமா இங்க? ஏன்னா அவங்க 2 பேரும் இருந்தாலும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆமாடி ஆமா, மணி என்னாச்சும் பாரு. அவன் பையன் என்ன தூங்கிட்டு ஏதோ எடுத்துட்டு வராலாமா. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லாம அங்கே தூங்கட்டும். என்ற உள்ள இங்கே இல்லை, எங்க நாத்தனார் வீட்டில் இருக்கிறான். அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து எங்க நாத்தனாரே அவளை அப்படியே கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அங்கதான் இருப்பா, ஒரு 4-5 நாளைக்கு இருக்கட்டும்னு எங்க மாமியார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவன் அங்கதான் இருக்கிறான். ஓஹோ அப்படியா? சரி சரி, அதுவும் நல்லதுதான். இங்க இருக்கிற பிரச்சனையில குழந்தைங்களை எதுக்கு இங்க வச்சுட்டு போகணும்? அங்கேயே இருக்கட்டும். சரி வாடி, எங்க அத்தை என்னமோ செஞ்சு வச்சிருக்காங்களாமா, போய் சாப்பிடலவா? இல்லடி சின்ன பிள்ளை, எதுவும் வேண்டாம். அதை சீதாக்கா வீட்லயே போய் சாப்பிட்டோம்ல, அதே போதும். ஏண்டி வாடி, கொஞ்சமாச்சு சாப்பிடுவா. இல்லடி, அங்கேயே பஜ்ஜி காப்பி எல்லாம் குடிச்சோம். இந்த அக்கா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல இட்லி தோசையெல்லாம் சுட்டு போட்டுட்டாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சுடி. இதுக்கு மேலே நீ சாப்பிட்டோம்னா வாந்தி எடுத்துருவேன். போதும் அதுவே. சரி வா படுத்துக்கலாம் வா. நீ வேணா போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு வாடி சின்ன பிள்ளை. இல்ல எனக்கும் வேண்டாம், எனக்கும் பெருசா பசிக்கல. சரி வா போய் படுக்கலாம். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? வர சொல்லிட்டு வந்து இன்னும் ஆளை காணோம். இன்னும் என்னதான் நான் பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வர்றேன். வாடி நீலா, இந்த கிழவிக்கிட்ட போய் சாப்பிட்றதுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ரூம்ல தூங்கலாம். வா, இந்த கிழவிங்களுக்கு வெடி நாயம் பேசிட்டே இருக்கோம். பேசாம நமக்கு அவங்க காவலுக்கு இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எல்லாச்சும் இன்னைக்கு நிம்மதியாக தூக்கலாம். வா. நீ சொல்ற சரிடா. சரி வா, உங்க அத்தை இன்னொரு தடவை சத்தம் போட போறாங்க. அத்தா வாடி. ஏன்டி ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? அதுவும் அத்தா ஃபோன்ல சார்ஜ் எந்திரிச்சுன்னு சீதா கையில சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கோமா, அதான் கேட்கல ஃபோன் அடிச்சது. எதையோ ஒன்று சொல்லு. சரி அதான் ரங்காத சொன்னா இங்கே எல்லாரும் இருக்கலான்ட்டு. நானும் நம்ம வீட்டில் நடந்ததெல்லாம் சொன்னானா, அது என்னமோ இங்கே அதே மாதிரி இருந்துதாமா. ஆமாத்தா, சின்ன பிள்ளை சொல்லிட்டு தான் இருந்தேன் என்கிட்ட. சரி போய் போங்கடி, போய் சாப்பிடுங்க போங்க. எல்லாம் செஞ்சுதான் வச்சிருக்கிறேன். என் சின்ன பிள்ளை அவளே கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு நீ போய் சாப்பிடு போ. இல்லத்தா, எங்களுக்கு பசிக்கலாம். நிலாவும் வேண்டான்னு சொல்லிட்டா. எனக்கும் வேண்டாத்தா. அது ஏன்டி சின்ன பிள்ளை வேண்டாங்கிற? செஞ்சுதானே வச்சிருக்கிறேன். அவளுக்கு போட்டு கொடு. ராத்திரியில வேற சாப்பிடாம படுத்துனா அப்புறம் ஜாமத்தில் பசிக்கண்டி. அப்புறம் எந்திரிச்சு சுருட்டிட்டு கிடப்பீங்க. போங்க போய் சாப்பிடுங்க இப்பவே. ஐயோ இல்லத்தா, நாங்க சீதக்கா வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதான் பசிக்கல. அதெல்லாம் ஜாமத்தில் எந்திரிச்சு சுட்ட மாட்டேன். நீங்க நான் பேசுங்க வெடியா. நாங்க வேணா போய் படுக்கிறோம். நீங்க பேசிட்டு படுங்க, நான் சின்ன பிள்ளை ரூம்ல போய் அங்க தூங்குறேன். சரி போ. வாடி சின்ன பிள்ளை போய் படுக்கலாம் வா. சரிங்க அத்தை, நாங்க போய் தூங்குறோம். நீங்க கொஞ்சம் எல்லாம் இருந்து பாத்துக்கங்க. சரியா, வரட்டுமா? குட் நைட் அத்தா. சுப்பாத்தா, குட் நைட். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன சின்ன பிள்ளை சொல்ற? என்ஜாய் பண்றதா? எனக்கு போயிட்டு என்ஜாய் பண்றது ஏதோ வந்து ஒரு நைட் இருங்கன்னு சொன்னா. சரி இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டுக்கலாம் வந்து என்ஜாய் பண்றதாமா. ஏன் என்னது போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது? ஏன் உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் வச்சா கூட என்ஜாய் பண்ணலாம். அது சரிதா. என் வீட்டில் விசேஷம் வைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி உங்களுக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. கொண்டாடுங்க. சரி வாடினில நம்ம போய் படுக்கலாம். என்னடி சின்ன பிள்ளை பொஸ்க்கு நான் தாத்தா ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு என்னடி ராமாயி சொல்லிட்டு போறா இந்த ரங்காவோட மருமகா? ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்படின்னா முதல் இரவாத்தா, முதல் இரவு. சரியா, இப்போ புரிஞ்சுதா? சரி கொண்டாடுங்க. அத்தை வரட்டுமா? நான் போய் தூங்குறேன். குட் நைட். கிளவிக்கு இருக்குது சுப்பத்தா. எங்க அத்தை காரணம் இல்லாமல் உங்களை கூட்டிட்டு வரமாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு நல்லா சிக்கி சின்ன பின்னமாக போறீங்க. பேய் கூட இன்னைக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதை தான் அப்படி சொல்லிட்டு போறேன். என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா நம்ம அறிவு காட்டும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.